அமைந்த கரை ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் பி அக்பர் பாஷா ஃபாசில் பாக்கி ஆகிய நான் பேசுகின்றேன். அனைவர்களுக்கும் புனித வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு அரசு தலைமை காசி அவருடைய அறிவிப்பு, ஹிஜ்ரி 1447 ஆண்டு ஷாபான் மாதம் பிற 29 புதன்கிழமை, ஆங்கில மாதம் 18/2/2026 அன்று மாலை ரமலான் மாத முதல் பிறை மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரி மற்றும் இதர இடங்களிலும் தென்பட்டதாக ஆதாரபூர்வமான தகவல் வந்த அடிப்படையில் 19/2/2026 வியாழக்கிழமை அன்று ரமலான் மாத முதல் பிறை அன்று ஷரியத் முறைப்படி உறுதி செய்யப்படுகிறது. இது தமிழ்நாடு அரசு தலைமை காசியின் அறிவிப்பாக இருக்கின்றது. புனித ரமலான் மாதம் இருக்கிறதே, அனைத்து மாதங்களை விட இந்த மாதம் மிக மிக சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது. காரணம், இந்த மாதத்தில்தான் இறைவன் பொதுமறையாகிய குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த மாதத்தில் நோன்பு வைக்கும்படி அல்லாஹு தாலாவுடைய கட்டளையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் முஸ்லிம்களாகிய அனைவரும் பகலில் நோன்பு வைக்கின்றார்கள், இரவில் தராவிய தொழுகை என்ற சிறப்பு தொழுகை தொழுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த மாதம் அனைவர்களுக்கும் சிறந்த ஒரு மாதமாக இருக்கின்றது. இறைவனுடைய அருள் அதிகமாக பொழியக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அனைவரும் நாங்கள் பகலிலே நோன்பு நோக்கின்றோம், இரவிலே விசேஷ தொழுகை தொழுகின்றோம். அனைத்து உலக மக்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்கின்றோம். இறைவன் அனைவர்களுக்கும் சாந்தி சமாதானம் வழங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இறைவனை வேண்டியவாறு அனைவர்களுக்கும் மீண்டும் புனித ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் குர்ஆன் ஷரீஃப் ஆகிய திருமறையில் கூறுகின்றான், ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள். நோன்பு வைப்பதின் காரணத்தை கூறுகின்ற பொழுது, நோன்பு வைப்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே இறை அச்சம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார். மற்ற அமல்கள் என்று சொல்லப்படக்கூடிய மற்ற காரியங்களை விட இந்த நோன்பு இருக்கிறதே இறைவனுக்கு மிக மிக புனிதமானதாக விரும்பத்தக்கதாக இருக்கின்றது. இறைவன் சொல்லுகின்றான், இந்த நோன்பு இருக்கிறதே எனக்குரியது என்று சொல்லுகின்றான். இந்த நோன்பு யார் வைக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே இறையச்சம் ஏற்படுகின்றது. அந்த இறையச்சத்திற்கு குர்ஆனுடைய அடிப்படையில் தக்வா என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் தக்வா உடையவர்களை, இறையச்சம் உள்ளவர்களை மிகவும் கண்ணியப்படுத்துகின்றான். அந்த அடிப்படையிலே நோன்பு இருப்பதாகிறது இறையச்சத்திற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றதால் இறைவன் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கும்படி வலியுறுத்தி கூறுகின்றான்.